சீக்கிரமாக அது ரெண்டு மேல் நீங்கள் பேசி முடிக்கணும். பேரவைத் தலைவர் அவர்களே, கேமராமேன்களுடைய ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள மனித நேயத்தோடு நீங்க அதை பரிசீலிக்கணும் என்று சொன்ன உடனே மறுநாளே அதை மனித நேயத்தோடு ஏற்றுக்கொண்ட நமது அவைத் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் என்று சொன்னால் நம் தாய்மொழி, தமிழ், நம் நாடு தமிழ்நாடு, அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில் தமிழ் மொழியை நம் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் தன் தாயாக தான் நினைக்கிறாங்க. அந்த நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இலக்கணமான அந்த பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் கிடையாது, தமிழ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய அந்த உணர்வு, தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காமல் தமிழ் மொழியில் மட்டுமே பேசுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்ட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இந்த எதிர்கட்சி தலைவராக இந்த சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றியது அனைவருக்கும் தெரியும். கதராடையையும் தமிழ் மொழியையும் தவிர தமிழர் பாரம்பரியத்திற்கு அப்பாற்பட்டு அவர் வாழ்ந்தது கிடையாது இறுதி மூச்சு வரை. அதே போல இந்த அவையிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்தாய் வாழ்த்து நமது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டும் இருக்கும் நமது இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இது உரித்தாகும். ஏன்னா அவங்களும் தொப்புள் கொடி உறவாக நம்ம தமிழர்கள் தான். இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலில் உண்ணாவிரதம் 1982 நமது தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவரும் கேப்டன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டிலே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் கேப்டன். உறுப்பினர் வந்து இந்த 2 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. நீங்க அதுல சீக்கிரமா அது ரெண்டு மேல் நீங்க பேசி முடிக்கணும். 5 minutes தான் நான் கேட்டிருக்கேன்னா முடிச்சிடுவேன். சாரி, அண்ணாவே வருது எனக்கு, பேரவைத் தலைவர் அவர்களே. அதனால தமிழ் மொழியை நாம் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டோம். அந்த வாழ்த்துப்பாடு நம்ம நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. இன்றைக்கு 2 தீர்மானம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். மிக முக்கியமாக நீட் அப்படின்றது தீர்மானம். எல்லாரும் அனிதா பற்றி பேசினாங்க. சகோதரி அனிதா மரணத்தின் போது அந்த இறுதி சடங்கில் அவர்களை தகனம் செய்யும் மேடையில் நின்று நமது தங்கை அனிதாவுக்கு அஞ்சலி செலுத்தியவர் கேப்டன் என்பதை யாரும் மறக்க முடியாது. எனவே இதுல யாருக்கும் இங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து தான் கண்டிப்பா எல்லாரும் வேணும். நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களின் கருத்து என்றால் அதை நிச்சயமாக நாமும் ஏற்றுக்கொள்வோம். எந்த ஒரு ஸ்கீம் இங்க வந்தாலும் மக்களுக்காக தான் அது வருது. எனவே அது மக்கள் விரும்பும் அந்த திட்டங்களை நிச்சயமாக இந்த அவையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்றுக்கொள்ளும். அதை தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் FCRA பத்தி நம்ம பேசியிருக்கோம். அது இன்றைக்கு ஃபாரின்ல இருந்து புறவழி வாசலில் இந்தியாவுக்குள் வரும் அந்த நிதியை சரியான முறையில் இந்த அரசு நீங்க பார்த்துக்கொள்ளணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.